திருவாளர் மோடி 2 நாள் பயணமாக மாலத்தீவிலிருந்து தமிழ்நாடு வந்தார் அப்படின்னு சன் நியூஸ்ல காடு போட்டாங்க. கரெக்டா இருந்துச்சு. வெளிநாட்டு அதிபர் தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி வந்தார். ராஜேந்திர சோழனுக்கு பிறந்த நாளா, ஆடித்திருவாதிரை இல்லையா, ராஜேந்திர சோழனுக்கு நினைவு நாணயம் வெளியிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் விழா எடுத்து அரசு விழா, முதலமைச்சர் செல்லல, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பாஜக மோடியையும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்கு கூட்டி வருவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தாலே பரிதாபமாக இருக்கு. சாமி, கோவில், மன்னர்கள், பெருமை, தமிழ் பெருமிதம், இந்த ரேஞ்சில் தான் அவங்க ஸ்கெட்சே போடுறாங்க. பாஜகவுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் மேடை போடவே முடியாது அப்படிங்கிற இடத்திற்கு பாஜகவை காலம் நகர்த்தி கொண்டு வைப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா. யாருக்கும் நோகாத நிகழ்ச்சிகள், தமிழ் மண்ணின் பெருமைகளை சொல்லுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க அரசியல் இங்கே பேசுனா எலெக்ஷன் வரப்போகிற சூழ்நிலையில் குப்புரை போட்டு மிதிச்சிருவாங்கங்கிற அந்த அச்ச உணர்வு தான் இதற்கெல்லாம் காரணம். ராஜேந்திர சோழனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் பேசக்கூடிய மோடி தாய்லாந்துக்கு அடுத்த முறை போகும்போது அங்கே போய் பேசணும். உங்கள் நாட்டை எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசன் வென்றெடுத்தான் என்று அங்கே ஒரு ஆளை போட்டு ஆட்சி செய்ய வைத்தான். அது மிகப்பெரிய கப்பல் படை கட்டி போனது, வென்றது எல்லாம் உண்மைதான். ஆனால் அது அங்கே ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல. வரலாறு முகலாய அரசர்கள் இங்கே வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது எப்படி அடிச்சுட்டு போகிறது, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வருது. போருங்கிறது அதுதான், ஆணிரை கவர்தல் தானே, அதைத்தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் போய் அவர் தாய்லாந்தில் சொல்லணும். இன்னொன்று கங்கை கொண்டான் இல்லையா அவர். ஆமாம், அவர் காசியின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன், தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு சொம்புல கங்கை நீர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இவரு இதில் என்ன மேட்டர்னா, இந்த கங்கை கொண்ட சோழபுரங்கிறது இங்கேருந்து போன ஒரு படை போய் கங்கை வரைக்கும் போய் வெற்றி பெற்று அங்கிருந்து கொண்டு கொடுத்த நீரை கோதாவரி கரையில் பெற்றுக்கொண்டு இங்கே அந்த சோழகங்கை தான் அந்த இது கான்செப்ட். நீங்க அங்கே அதை கொண்டாடுனீங்கன்னா வடக்கு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்க போய் சொல்லுங்க, நீங்க பெருமையை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தெற்கிறது படையெடுத்து இங்க அரசேந்திர சோழன் வந்தான், கங்கை வரை வென்றான், இங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போனான். சேரனுக்கும் கதை இருக்கு. ஆமா, இமயம் வரை சென்ற சோழன். இதெல்லாம் போய் நீங்க சொல்லணும்டா, கவுண்டமணி சொல்ல அப்படி இல்லை, அம்முனியாக்காட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி செய்யட்டும். 2152 கோடி ரூபாய் கல்வி நிதி நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் முதலமைச்சர் கேட்டிருக்காரு. கேட்கணும்ல, ஏன்னா நீங்க பேசுறீங்கல்ல, வெக்கமே இல்லாமல் பாஜகவினர் சொல்லுகிறார்கள், கடந்த ஆட்சியில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மோடி ஆட்சியில் தான் பணத்தை தமிழ்நாட்டில் கொட்டுகிறார்கள் அப்படின்னு. அதுலயாவது ஒரு லாஜிக் வேண்டாமா? இவர்கள் வந்த பிறகுதான் ஜிஎஸ்டின்னு ஒன்னே வருது. ஜிஎஸ்டியுடைய பங்கீட்டு அதற்கு முன்பு இருக்கக்கூடிய காங்கிரஸ் காலத்தில் எப்படி நீங்க கணக்கிட முடியும்? அதற்கு முன்பு வரைக்கும் மாநிலங்களே அதற்கான வரியை பெற்றுக்கொண்டு இருந்ததுதான் வரலாறு சொல்றாங்க. இந்த 2150 கோடி நிபந்தனை இல்லாமல் விடுவிப்பதற்கு வழி செய்யுங்கள்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சோழர்களுக்கு, ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் செலவு வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி அனுமார் செலவு வைக்கிறேன் ராமேஸ்வரத்துல. அது மாதிரி, அதாவது கீழடி என்கிற விவகாரம், ஒரு ஃபேக்டரி கட்டுத்தரேன், ஒரு கம்பெனி வர சொல்கிறேன், ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியை இதை விட்டு வடநாட்டுக்கு ஆட்டையை போட்டு போகாமல் உங்கள் ஊர்லேயே வைக்கிறதுக்கு நான் அனுமதி தரேன். அப்படி ஏதாவது வரக்கூடிய நிறுவனங்கள் எந்த மாநிலத்தை விரும்புவதோ அந்த மாநிலத்திலே வைக்க விடாம, இல்ல நீ குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போகணும்னு சொல்லாம வர்றவங்கள அந்த இடத்துக்கு விரும்புற இடத்துலயே விட்டாலே போதுமே. நீங்க ஒன்னும் தனியா தமிழ்நாட்டுக்கு சகாயம் பண்ண தன்னை போல வர போறாங்க இவங்க. அதை விட்டு செலவழிக்கிறவங்களுக்கு தெரியாதா? இவருக்கு அதான் இன்னைக்கு எடுத்து போட்டிருந்தாங்களே, பாஜக என்கிற கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பே 1972 ராஜராஜ சோழனுக்கு கலைஞர் செலவு அந்த சிலையும் கோவிலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நூலிபான்ஸ் இல்லாத அலப்பறையெல்லாம் பண்ணி கடைசியில் அது கோவிலுக்கு பக்கவாட்டில் தான் வைக்கப்படும். கோவிலுக்குள்ள வைக்க கூடாதுன்ட்டானுங்க. ஆமா, இவனுக்கு இப்ப மட்டும் சொல்லல, மன்னர்களுக்கே ஆசை இருக்கும் இல்லையா? ஆமா, என்னதான் நம்ம தான் கட்டுறோம், அது ஆகம விரோதம். உங்க சிலைகளோ உங்க குடும்பத்தினர் சிலைகளோ அப்படிலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் நாயக்கராட்சி காலத்துக்கு பிறகுதான் கோவிலுக்குள்ள ஒரு தூணில் மன்னர் குடும்பத்து சிலைகள்லாம் வைக்கிற வழக்கமே வந்துச்சு. அதுக்கு முன்பு வரைக்கும் நீங்க நல்ல மண்டையை கழுவிட்டு இருந்திருக்காங்க. அதே வேலையைத்தான் செய்தார்கள். இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், கீழடியை அங்கீகரிக்காமல் சோழர்களுக்கு சிலை வைக்கிறேன் என்றால்
அதை அம்பலப்படுத்தணுமா வேண்டாம்? அதாவது இதுல வந்து அவர்களுக்கு கடவுள், இந்து மத, சைவ மத இந்த பெருமையெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இதை எடுத்துக்கிறாங்க. இல்லை இன்னொன்னுங்க, பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் சோழர்கள்ங்கிறனால தான் இவர் வந்து சொல்கிறார் சோழர்களுக்கு சிலை வைக்கிறேன்னு. அதுக்கு நீ முன்னாடி வந்து நீ இவங்க விரும்பக்கூடிய எதுவுமே இல்லாத ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து நீ வந்து இந்த காலத்தை குறைச்சி சொல்லுன்னு சொல்லி இப்போ ஆய்வாளரை மிரட்டுறது, அல்லது அந்த ஆய்வாளரை மாற்றிட்டு புதிய ஒரு ரிட்டையரான ஆய்வாளரை போட்டு வந்து காலத்துக்கு குறைச்சி பண்ணுறது, வரலாற்றை திரிப்பது போன்ற வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க. இல்லை இவங்களை மட்டும் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, இவர்கள் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அது அங்கே பார்ப்பனியம்னு ஒன்று கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஏன் கொண்டு வரணும்னு அவங்களுக்கு யோசனை. ஒட்டுமொத்தமாக இவருடைய விசிட்டுக்கு எது சிம்பிளான ஒரு சொற்று பதம்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கார். போனார், ஏர்போர்ட்டுக்கிட்ட வழக்கம் போல் தன்னுடைய புன்சிரிப்பை காட்டினார். ஏவிபிஎல் ஆள உடியாட்டு அங்கேயே கிளம்பிட்டார். இந்த மேடையில் முதலமைச்சர் கிடையாது. ஆமாம், போயிருந்தா ஒரு லைம் லைட்டு தான். பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசு விழாவில் பங்கேற்கிறார்னு இருந்திருக்கும். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி எஸ்ஆகி போயிட்டார். அந்த அளவில் அதை உடனும். அடுத்து சீமான் வந்து செம்மணி படுகொலைகளுக்கு நீதி கேட்கிறேன் அப்படின்னு சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டேன். நல்லா வழக்கம் போல் ஒரு 1.5 மணி நேரம் தம்பிகள் காதில் ஏறி தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்தானே. செய்திகளில் முதல்ல பரபரப்பானது என்னன்னா, விஜயை மறைமுகமாக தாக்கிய சீமான் அப்படின்னாங்க. என்னடா தாக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் வழக்கம் போல ஒரு பேட்டனாக தான் பேச ஆரம்பிப்பான். முதல்ல ஈழப்படுகொலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா ஓலாவையும் உருட்டிட்டு திமுகவை, காங்கிரஸை இவர்களெல்லாம் ஒழிப்புதான் என்னுடைய முதல் வேலைன்னு அதுக்கு தான் பெரும்பாலான நேரத்தை அந்த முழு உரையிலையும் செலவு பண்ணியிருக்கான்னு வைங்க. ஒரு வரியை கடைசியில் விட்டான். அதாவது லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் தான் போர்றா சண்டடா, குறுக்க எவன் வந்தாலும் இனி ஏறி அடிச்சுப்பட வேண்டியதுதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. காலம் இவர்களுக்கு தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில குறுக்க வந்த கௌசிக் மாதிரி இது மாதிரி நடிக வெறி முதலீடாக கொண்டு அரசியலில் வெற்றி பெற வரக்கூடிய இது போன்ற ஆட்கள் தங்களுடைய லட்சிய கனவை சிதைத்து விடுகிறார்கள். முதல்ல இவனுங்களை அடிக்கணும்டா, இவனுங்க கூட தான்டா நம்ம போர். இப்பதான் நீ உன் சத்துக்கு தகுந்த மாதிரி சண்டை போட கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு அடிச்சா அது செய்திகள்ல வந்து மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள சண்டை. நீ எல்லாம் ஒரு ஆளா, மாசம் மாசம் கேஸுக்கு போறையே, நீ எல்லாம் எங்க அண்ணனை பத்தி பேசுறதான அவனுங்க. நான் கேஸுக்கு தாண்டா போனேன், வேற எங்கேயாவது வீட்டுக்கா போனேன் அப்படின்னு இவனுங்க. அதுக்கப்புறம் நீ கேஸுக்கு போறதே வீட்டுக்கு போனதுக்கான கேஸு தாண்டான்னு இப்படியாக அதை தொடர்ந்து பலமுறை அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இப்படி ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஆள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் தாவேக என்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு ஏஐ அப்போ தான் வந்துருந்துச்சு. ஏஐயே கதற வைக்கும் விதமாக ஒன்று பண்ணானுங்க. புலி மேலே சீமான் உட்காந்துட்டு வர மாதிரி, அந்த கவுண்டமணி காமெடியில் வருமே, புலி நக்குனாலே நீ செத்து போயிடுவேன்னு, அது மாதிரி புலி மேலே சீமான் வர்றாப்புல, ஒரு வெள்ளை யானை மேல விஜய் வர்றாப்புல, இதாண்டா எடிட்டிங்கு அப்படின்னு போட்டு புலகாங்கிதம் அடைந்தவர்கள் எல்லாம் இந்த ஜோம்பிகள்லாம். ஏன்னா அந்த டைம் வரைக்கும், அந்த கட்சி ஆரம்பிக்கிற டைம் வரைக்கும் என் தம்பி நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வான் அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருந்தான். கட்சி ஆரம்பிச்சு பெரியார் தான் கொள்கை தலைவர்னு சொன்ன உடனே முதல் அடி வந்து சீமான் கிட்ட இருந்தா வந்துச்சுன்னு வைங்களேன். இதெல்லாம் செய்த ஆட்கள் மீண்டும் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. அவன் வந்து எந்த டைம்ல என்ன பேசுறாங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ விஜய் மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அது 6 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சு. இடையில லூஸ் விட்டாப்புல மறுபடியும் நேத்தைக்கு மேடை ஏறி இந்த ரசிகர் கூட்டத்தை ஒழிப்பது தான் நம்மளுடைய வேலை, போருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு தம்பிகளை கிளப்பி விட போக, இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, சீமான் என்ன சொன்னாலும் அதை ஒரு மீம் ஒன்று இருக்கும்ல, பாதாளத்தோட முனையில நின்றுட்டு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு இவன் மட்டும் பேராசூட்ல குதிப்பான், மற்றவன் அத்தனை பேரும் கேள்வியே கேட்காம குப்புற விடுவான். இப்படி உழக்கூடிய ஜோம்பிகள் நேற்றைக்கு வந்து திருப்பி அண்ணனை பார்த்து கடிச்சு வச்சிருந்துங்க. இப்ப எதுக்கு விஜய கடிக்கிற, எங்களையும் கடிக்க சொல்ற? அந்த ஆள் தான் வெளியவே வர்றது இல்லையே. புஷியும் ஆதவர்ஜனாவும் தான் தமிழை கொலை பண்ற மாதிரி மேடையா பேசிட்டு திரியிறாங்க. அவங்களே இன்ஸ்டாகிராம் தான் இவங்களுடைய கோட்டையே. அந்த இன்ஸ்டாகிராம்லயே மீம்களாக அவங்க தான் இப்போ சமீப நாட்களில் காமெடி பீஸுகளாக மாறிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ போய் அவனுங்களை கடிச்சு எங்களையும் கடிக்கிறக்கு ஏவி விடுறையே, அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ புரோக்கர் தானா அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகளே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் சீமானை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சொல்கிறப்ப கூட நான் நம்பலை. இது என்னென்னா, டைமிங் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இதற்கு இடையில சில நாட்களுக்கு முன்பு தான் முதலமைச்சர் வீட்டுக்கு கேதம் கேட்கிறேன்ட்டு சீமான் தன்னுடைய தம்பிகளோட போயிட்டு வந்தான். இந்த போட்டோவை வச்சுட்டு
அவங்க உனக்கு வந்து திமுக உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்காக நீ எங்களை கடிக்கிற, உண்மையை சொல்லு, நீ புரோக்கர் தானே அப்படின்னு சீமானை தன் தம்பிகளே கடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இது என்ன இதாயிருச்சுன்னா, சாட்டை துரைமுருகன், இடும்பன் போன்ற படை தளபதிகள்லாம் நேற்றிலிருந்து வீடியோக்களாக போட்டு அண்ணன் ஏன் பேசினாரு, 1 மணி நேரம் நம்ம எதிரி என்ன பிரச்சனை, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சீமானை என்றைக்கு இந்த புலம்பெயர் ஆட்களும் குடிதேசிய கோமாளிகளும் கைவிடுவார்கள்னா, சீமானை இயக்குவதே திமுக தான் அப்படின்னு ஒரு டாபிக் வர்ற வரைக்கும், அதுல அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் வர்ற வரைக்கும் சீமானை எந்த இது கற்பழிப்பு குற்றச்சாட்டு என்ன எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வந்தாலும் அவனுக்கு கைவிட மாட்டாங்க, முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதுல திமுக இருக்கு அப்படின்னு, ஏன்னா அவங்க போய் சந்தித்த அன்னைக்கு இளவு விசாரிக்கிறதுக்கு தான் போனாரு. அதுக்கே வந்து இந்த மாண்பை எல்லாம் நீங்கள் காட்டக்கூடாது, வெறப்பா இருக்க வேண்டாமா இல்லையா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு திமுகவோடு சீமான் வந்து எந்த விதத்திலையும் கிட்ட கூட நெருங்கிடக்கூடாதுங்கிறதுல குடிதேசிய கோமாளிகள் தெளிவா இருப்பாங்க. இப்போ இந்த டைமிங் அது மிஸ் ஆயிட்டதுனால, ஆமா இவன் வந்து அசைன்மெண்ட் கொடுத்து தான் பண்றான்னு அவனுங்களுக்கே இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இடும்பை வந்து இந்த கடுப்பு எப்படி கட்டுறதுன்னு சவுக்கு சங்கர் இதை பிடிச்சி கிடச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு புரோக்கர் அப்படின்னு, நீ ஒரு புரோக்கர்னு ஊரே சொல்லிடுது அப்படின்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க வந்துட்டு நாங்கள் புரோக்கர் இல்லை, அது புரோக்கர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரை இந்த வண்டி இப்ப எதுல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியலங்க, இப்ப எவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறானே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கஞ்சா சங்கர் மேல இவனுங்க புகார் வைக்கிறாங்க. அவனுங்க விளக்கம் சொல்றது என்னன்னா, நாங்க கட்சி ஆரம்பிச்சு 2016 இருந்து போட்டி போட்டுருக்கோங்க, நாங்க கரெக்டா எங்களுக்கு வெண்ணெய் திரண்டு கைக்கு வரும்போதெல்லாம் இது மாதிரி எவனாவது ஒரு கோமாளி வந்து பானை எட்டி உதச்சிட்டு போயிடுறான், கதவை தட்டிடுறான். 2016 இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சான். விஜயகாந்த் முதலமைச்சராக்குறேன்னு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு கட்டினாங்க பாத்தீங்களா, இவர்கள் வைத்த அந்த முக்கியமான கட்டத்துல நெட்டு கட்டாயிருது, அது மாதிரிதான் ஆயிருச்சு. தர்ம சங்கடமான சூழ்நிலை இல்லையா? சீமான் அந்த சீன்ல கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு இருட்டு ரூம், அணைந்து போன டிவி, கரண்ட் இல்லாத சூழ்நிலையில சீமான் இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவனை தள்ளிடுறாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கணுங்கிறப்ப இவங்க வந்து நாம் தமிழர் செயற்பாட்டு வரைவுன்னு ஒன்று ரெடி பண்ணி இதை படிச்சுட்டு தமிழ்நாடு மக்களும் அகாலி ஓட்டுன்னு போட்டா நீ இவனுக்கு தான்டா போடணும் என்னமா எழுதி வச்சிருக்கான், அதுலதான் எழுதி இருக்கும். மறுபடியும் நுழைவுத் தேர்வை கொண்டு வருவோம், இந்திய படிக்க வைப்போம்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இதை வச்சுட்டு இதை படிச்சு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருந்தவர்களை இந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சு அதை கெடுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் 2019 நாங்க வந்து பிரதமராக இருக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. கரெக்டா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அவர் படிச்சவர், நாளும் தெரிஞ்சவர், மேதாவின்னு நினைச்சா அவருக்கு ஒரு சில சதவீதத்தை ஓட்ட போட்டாங்க. அதனால எங்களுடைய கனவு பாழாய் போயிருச்சு. 2021 அவரே தான் இது மாதிரி சேர்த்து 2வது 3வது பேசுற பேசுவீங்க டெபாசிட்டே வாங்கலே. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆன்மீக அரசியல்னு சொல்லி உள்ள வர்றதுக்கு தயாரான சமயத்திலே நாங்க அடிச்சதுக்கு காரணமும் இதுதான். இப்படி நம்மளுடைய தமிழ் தேசிய கனவை இது மாதிரி நட்சத்திர அந்தஸ்து கொண்ட நடிகர்கள் வந்து கெடுத்துடக்கூடாதுன்னு அந்த அடிப்படையில தான் இப்ப வந்து விஜயை அடிக்கிறோம். ஒரு மாற்று அப்படிங்கிறத நோக்கி மக்கள் வந்து திரும்பி பார்க்கிறப்ப குறுக்கு சால் ஓட்டக்கூடிய பல பேர் வர்றாங்க. 2010 தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 6 ஆண்டு கழிச்சு முதல் முறையாக 2016 கிளம்பிடுச்சு. அந்த சமயத்துல மாற்று அப்படின்னு கிளம்புனாங்க மக்கள் நல கூட்டணி. அந்த தேர்தல் காலத்துல மக்கள் நல கூட்டணி வந்து ஊடக வெளிச்சத்தையும் கவனஈர்ப்பையும் பெற்று அன்னைக்கு அது குறுக்கு சால் விட்டுச்சு. 2019 மக்கள்கிட்ட வந்து அப்போ ஒரு எழுச்சி சூழல் வர்றப்ப திடீர்னு ஒருத்தர் கிளம்பினார். யாரு? கமலஹாசன். விஜய் அடிக்கிறோம்னா கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம், கொஞ்சம் திருந்துவானுங்க, கூறுவாரு வரும்னு நினைச்சோம். ஆனா இப்ப அந்த புஷி ஆனந்த் ஆதவெல்லாம் மேடையில பேசுறத கேட்டா என்ன மொழினே புரியல, 84 உம்பளத்தினாலும் என்னென்னமோ சொல்றானுங்க. இதை எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல விட்டு வைக்கிறது? இளைஞர்களை இப்பதான் நாங்க வந்து ஒரு மாதிரி புரட்சிகர அரசியலுக்கு தயார் பண்ணிட்டு வரோம். அதை வந்து மடைமாற்றும் விதமாக, ஆட்டையை கலைக்கும் விதமாக குறுக்கு வந்த கௌசிகளாக இவனுங்க வர்றானுங்க. எனவே இனி எவன் வந்தாலும் ஏறி மிதிக்கிறதான் இனி அண்ணனுடைய ஆட்டம் பயங்கரமா இருக்கும் 2026 அப்படின்னு இப்ப சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அவனை இதை வந்து எனக்கு என்ன தாவேக்காவுக்கு சரியான எதிரி கருத்தியல் போருங்கிறாங்கல்ல, அது வந்து இவங்களோட பண்றதுதான். கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க, இவங்க கருத்தியல் போரு கரெக்டா இருக்கும். பின்னாடி போயிருங்க, மேடைக்கு பின்னாடி போய் இந்த விளையாட்டு நேற்று கூட ஒரு வீடியோ வந்து இல்ல, மடிப்பாக்கத்துல ஏதோ ஒரு தாவேக்கா செயலாளர் போய் ஒம்பது சின்ன விளாண்ட பசங்க என்னடா நேரத்தில் விளையாட்டுன்னு கேட்டுருக்கீங்க. யாருப்பா நீ வீட்டுக்கு போனா மரியாதையா வீட்டுக்கு வா அப்படின்னு 11 மணிக்கு டர்ஃப் ஒன்று
இந்த டர்ஃபில் அந்த பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இவன் தண்ணியை போட்டு அந்த பக்கம் போயிட்டு, என்ன சத்தம் போட்டு விளையாடுறீங்க, அவுட்டெல்லாம் வாய்க்கிலே கேட்க மாட்டீங்களா, அது என்ன கத்தி கேட்கறதுன்னு ஒரு சவுண்டை விட, அவுட்டை எப்படா கத்தாம கேட்கறதுன்னு அந்த பசங்க வந்து, ஏன்னே தண்ணி இன்னி போட்டு சாப்பிட்ருக்கீங்களா, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு, நீ எங்க வீட்டு பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கானுங்க. நீங்க தான் இப்ப கூட்டிட்டு வந்தீங்க என் வீட்டுல வாசல்ல உனக்கு என்னடா வேலை? நீங்க தான் இப்ப கூட்டிட்டு உங்களுக்கு வந்தீங்க. என்னடா வேலை என் வீட்டு வாசல்ல? நீங்க தானே உங்க அம்மா கிட்ட பேசணும்னு கூப்பிட்டீங்க. யார்கிட்ட? நீ உங்க அம்மா கிட்ட. நீ என்னடா 12 மணிக்கு இங்க வேலை? உங்க வீட்டுக்கு போலாம் நீங்க தானே கூட்டிட்டு 12 மணிக்கு வந்தீங்க. உங்களுக்கு என்னடா உங்க வேலை? வீட்டுக்கு போலான்னு யார் கூப்பிட்டா? 12 உங்க வீட்டுக்கு போலான்னு யார் கூப்பிட்டா? என் வண்டியை ஏட்டு வச்சா? யார் ஏட்டு வச்சா? என் வண்டியை ஏட்டு வச்சா? இவன் எவன்? நீ உள்ள போடா. நான் யாருன்னு தெரியாது, ஏன் அங்க போறீங்க? ஏன் நான் எங்க தாத்தாவை கூப்பிடுறேன் நான். போங்க. நான் நாளைக்கு காட்டுறேன்னா டிஎம்கே பசங்க வந்து அராஜகம் நீ டிஎம்கே பசங்க அராஜகம் பண்றாங்க. நானா பாத்துக்கோங்க. டிஎம்கே வந்து அராஜகம் பண்றாங்க பாத்துக்கோங்க. நீங்க தான் டிவி கேக்காரங்க அசிங்கமா பண்றாங்க. அவ்வளவுதான். அசிங்கமா பண்றாங்க, ஆமா, அராஜகம் பண்றாங்க. கேவலமா பண்றாங்க. ஒரு மணிக்கு வந்து அராஜகம் பண்ணி 1 மணிக்கு வந்துட்டு அச்சு இழுத்துங்க வந்துட்டு நான் என்ன அரசியல் பேசுனீங்க அசிங்கமா. நீ போட்டோ எடுக்கிறது அரசியல், நான் பேசுறது அரசியல் இல்ல. போட்டோ எடுக்கிறது அரசியல், நான் பேசுறது ஆமா எனக்கு ஆதர். நான் போட்டோ எடுக்கிறது அரசியல். நான் பண்ண கத்தாடி கத்தாரா ஒரு வீடு கம்னுறான். நான் எதுவுமே பண்ணலன்னு எங்க வீட்டு என் வண்டியை ஏன் எட்டு வச்சவன்? யாரு நான் எல்லாம் ஒண்ணு அடிக்கல. டிவிக்கே வந்து அரசியலா பேச டிஎம்கே காரங்க நான் அடிக்கல. ஆனா வந்து எங்க வீட்டுல இருந்து யாரு வெளியே வந்தாலும் எல்லா வீட்டுக்கும் நான் ஓடுவேன். நீங்க தான் கத்துறீங்கன்னா பாரு, யாருமே கத்தல. நீங்க தான் பாருடா, நீ பாரு. என் வீட்டுல இருந்து யாருன்னா வெளியே வரட்டும், உன் வீட்டுக்கு நான் வரேன். நீ யாரு வேணாலும் கூப்பிடு, நான் பாத்து. நான் யாரையும் கூப்பிட மாட்டேனா? வாங்க போலாம். தனியா ஒரு குடியாரன் ராத்திரி வந்து 9-18 பேர் கிரிக்கெட் விளையாண்டு இருக்க பசங்க கிட்ட என் வீட்டுக்கு வான்னா அந்த பசங்களுக்கு டர்ஃப் டைமிங் முடியுது. இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு போர் அடிக்கும். சரி இவன் தான் கூப்பிடுறானே, என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் சிக்கி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருக்கானுங்க. அவன் அதை எதிர்பார்க்கல. என்னடா வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி வீட்டு காம்பவுண்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணி கேட்க அந்த பசங்க சொல்றானுங்க, நீ தானே கூப்பிட்ட, என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இப்ப எதுக்கு வந்தேன்னு கேட்டா அப்படின்னா, நான் கூப்பிட்டேன் எங்க தாத்தாவை கூப்பிடுறதுக்காக கூப்பிட்டேன். வழக்கமா தவக்கன்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்கன்னு, இது வந்து தாத்தாவுடைய லிட்டில் பிரின்ஸ் போல இருக்கு. தாத்தாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, நில்லு தண்ணி சாப்பிட்டுருக்கியா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற, எதுக்கு எங்களை அடிச்ச, இந்த நாள் வந்து அடிச்சிருக்காப்புல அந்த சின்ன பசங்களை, அதாவது கிரிக்கெட் விளையாடுற சின்ன பசங்களை போய் அடிச்சுட்டு அவனுங்களை வீடு வரைக்கும் வான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் நான் டூலியம் பண்ணி. நீ டிஎம்கே தானே, எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, கிரிக்கெட் விளையாடுற பசங்க திமுக இருக்காங்களே, பரவாயில்லையா காலேஜ் படிக்கிற பயலுங்க. இவன் சும்மா சொல்றது, அதாவது எந்த எதிர்ப்பு வந்தாலும் தங்களுக்கு அவன் திமுகவா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுறானுங்க. உடனே நீ திமுக தானேன்னா அந்த பசங்க எதுக்குன்னு இப்ப அரசியல் எல்லாம் பேசுற, கிரிக்கெட் தானே விளையாண்டுருந்தோம், எதுக்குன்னு இப்ப தேவை அரசியல் எல்லாம் பேசுற, தண்ணி சாப்பிட்டுருக்க. அவன் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த பையனை எடுத்து சொல்றான், அவ்வளவானே குடிச்சிருக்க, அவ்வளவு நிறபோதையிலேயானே இருக்கான்னு. போதைங்கிற டாபிக்கை எடுத்தாலே ஆள் திரும்பி பெப்பரன்னு பின்னாடி ஓடிடுறது. 4 நிமிஷம் வீடியோ, செம என்டர்டைன்மெண்ட். இப்படியாக அவர்களுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து செய்யணும். அதில் இன்னொரு அந்த வீடியோவை போட்ட வீடியோ கொடுமையான விஷயம் என்னன்னா, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ எடுத்தது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாது. அவரு தான் போதையில போய் படுத்துட்டாப்புல, இந்த வீடியோ வெளியானதே தெரியாது அவனுக்கு. மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் மகாகணம் பொருந்திய ஜிஆர் சுவாமிநாதன் இன்னொரு வழக்கறிஞர் மீது ஒரு புகார் சொல்லி சம்மன் அனுப்பி ஒரு விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விவகாரத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அது மீண்டும் அதை விளக்கி சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இவர் காஸ்ட் பயாஸ்டா, ரிலீஜன் பயாஸ்டா தீர்ப்புகள் அளிக்கிறார், செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மீது உச்சநீதிமன்ற தனிப்பட்ட முறையில் புகார் அனுப்புகிறார். ஒரு நீதிபதி மீது வழக்கறிஞருக்குன்னு இல்லை, யாருக்கு தனி நபருக்கு ஒரு புகார் இருந்தாலும் கூட அதை அனுப்ப வேண்டிய இடம் என்பது உச்சநீதிமன்றம் தான். அதை பொதுவெளியில பேசுவதோ அது சரியாக இருக்காது. இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக புகார் அளிக்கக்கூடிய வழி அதுதான். அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். இதில் கூத்தான விஷயம் என்னன்னா, ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பப்பட்ட ஹார்ட் காப்பியாக அனுப்பப்பட்ட அந்த புகார் ஜிஆர் சுவாமிநாதனுக்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அவர் அதை அப்படி அட்மிட் பண்ணாம வழக்கறிஞர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அதிமுக வழக்கறிஞர் அதை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு அவரு வாஞ்சிநாதன் வந்து, நான் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய அந்த புகார் எப்படி லீக் ஆனது, இவர் எப்படி போஸ்ட் பண்ணாருன்னு விசாரிங்கன்னு சொல்லி சைபர் கிரைமுக்கும் புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை இப்படி சொல்லாமல் ஒரு சம்பந்தமில்லாத இன்னொரு வழக்கில் அவரை கூப்பிட்டு
வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நடு கோர்ட்டில் நிறுத்தி உங்களுக்கு என் மீது இப்படி ஒரு புகார் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கார். அதையும் இவர் கேட்குறாரு. முதல் கேள்வி, உங்கள் மீது எனக்கு புகார் இருக்குன்னா அதை நீங்களே எப்படி விசாரிக்க முடியும்? அது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கே எதிரானது இல்லையா? அது ஒன்று. நீங்கள் அப்படி கேட்குறதா இருந்தாலும் கூட எந்த கண்டெக்ஸ்ட்டுமே இல்லாமல் சம்மந்தமில்லாத வழக்கில் எப்படி கேட்பீங்க? நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொல்லிட்டாரு. உடனே டிக்டேட் பண்ணி ஆர்டர் போட்டு இன்றைக்கு அந்த வழக்கு வந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவரே மறுபடியும் விசாரிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னா, வாஞ்சிநாதனுக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் அளிக்காமல் இது தொடர்பான விவகாரத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிப்பார் அப்படின்னு நீதிபதி ஸ்ரீவத்சாவாக்கு மாற்றி விட்டுருக்கார். இந்த வழக்கு இப்படி இருக்கிறது. இதுக்கு பேரலாக நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதாவது வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய சிறுவர்கள்னு சொல்கிறதா இளைஞர்கள்னு சொல்கிறதா, அந்த பசங்க மத்தியில் ஒரு உரையாற்றுகிறார் உயர்நீதிமன்ற நீதிபதியான GR சுவாமிநாதன். அதுதான் அதிர்ச்சிக்குரிய. ஏற்கனவே இது மாதிரியான பல்வேறு மேடைகளில் அவர் பேசியிருந்தாலும் கூட இதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது கூட இல்லை. ஒரு நீதிபதியாக இருப்பவர் இப்படியான ஐடியா வைத்து கொண்டிருந்தார், அவருடைய தீர்ப்புகளில் இந்த பாரபட்சம் தொனிக்குமா தொனிக்காதாங்கிற கேள்வி சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எழுமா இல்லையா? அவர் சொல்லக்கூடிய கதை என்பது என்னன்னா, அந்த வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேதத்தை நீங்கள் காப்பாற்றினால் வேதம் உங்களை காப்பாற்றும் என்கிற தலைப்பில் இந்த கதையை அவர் வந்து சொல்றார். ரஜினி மாதிரி ஒரு குட்டி கதையா சொல்றார். இவர் வக்கீலாக இருந்த காலத்தில் இவர் வீட்டுக்கு ஒரு சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர், கட்டு குடுமியும் பஞ்சகஸ்த வேட்டியும், அவர் அப்படியே சொல்லல, சனாதனத்தை சனாதன முறைப்படி வாழக்கூடிய ஒரு நபர் வருகிறார், வந்து கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறாருங்கிறார். நம்ம மீதியை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய அக்கா, அவருடைய சகோதரி அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் சேத்ராடனம் தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு செல்லக்கூடிய பக்தி பயணத்தில் கார் ஓட்டிட்டு போகும்போது, அதாவது அவர் கார்லாம் ஓட்ட தெரியும், ஆனால் அமெரிக்காவில் ஓட்ட தெரியும். அங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங், இங்கே ரைட் ஹேண்ட் டிரைவிங். இவர் இங்கே ஓட்டி ஒரு அந்த அக்கா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணிடுறாங்க. சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஒருவரை ஏற்றி விடுகிறார்கள். அவர் வந்து இறந்து போய் விடுகிறார். சாலையோரம் நின்றவர் வந்து சனாதனப்படி வாழ்பவராக தெரியவில்லை. தெரிஞ்சிருந்தா இந்த கேஸ் இப்படி முடிஞ்சிருக்காரு. அது இல்லாட்டி அவரே வந்து அதை குறிப்பிட்டிருப்பார், அவரும் சனாதன முறைப்படி வாழ்கின்றவர். அது இல்லைங்கிறத நம்ம வந்து பகவான் திருவடிகளை அடைந்தார்னு சொல்லி செத்து போயிட்டாரா. செத்த உடனே இந்த நபர் இவங்க கார் ஓட்டல, நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி இவருக்கும் லைசன்ஸ், இவங்க அடுத்த வாரம் அமெரிக்கா போகணும். அது முக்கியம் அல்லவா? செத்தவன் அவன் போயிட்டானே, பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டான், அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். அக்கா போக வேண்டிய இடம் அமெரிக்கா, அதுக்கு எந்த குந்தகமும் விளைந்து விடக் கூடாது என்பதற்காக கேஸை வந்து தம்பேர்ல ஒரு தியாக உள்ளத்தோட நான் தான் ஏத்துனேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா. போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து நியாயமா என்ன பண்ணிருக்கணும், மொட்டையடிச்சு இது கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. இதுபடி மனு நீதிப்படி வந்து தண்டனை முடிஞ்சு போச்சு. ஆனா போலீஸ் நீதிப்படி தான் இப்ப தண்டனை கொடுக்க முடியறது இல்லையே. போலீஸ் என்ன பண்ணுச்சு, கோர்ட்டு கூட கொடுக்கும் மனு நீதிப்படி. போலீஸ் அப்படி மனு நீதிப்படி செயல்பட முடியாது. போலீஸுக்கு கடைசியாக மனு நீதிப்படி செயல்படுபவர்கள் இருந்தது 1940 50களில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பாத்தீங்கன்னா அதுல வரும். பட்டணத்தில் பூதம்னு ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, பூதமா, அவர் போலீஸா நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் லெவல்ல எல்லாம் அவங்க இருப்பாங்க, கான்ஸ்டபிள் லெவல்ல டவுசர் போட்டுட்டுலாம் நாம இருப்போம். அதுக்கப்புறம் முழுக்க எல்லாமே நாமளே IPS தவிர மீதி எல்லாம் நம்மளேங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப வந்து அந்த மனு நீதி முறைப்படி நடக்கிறது இல்ல. சரி, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள். வழக்கமா இது மாதிரியான கேஸுக்கு, எது மாதிரியான கேஸுக்கு, நெக்லிஜென்ட் டிரைவிங், ரேஷ் டிரைவிங், என்னவோ ரேஷா நெக்லிஜென்ஸாங்கிறத நம்ம முடிவு பண்றதுக்கு இல்ல, அது விசாரிச்சு முடிவு பண்ண வேண்டியது. ஏத்தி கொன்னா ரிசல்டட் இன் டெத். அதற்கு 6 மாசம் தாங்க இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஐயா சொல்றார் 6 மாசம் தான் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் 18 மாதங்கள் இந்த சனாதனிக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள். எனக்கு இந்த கதையை கேட்டோன்னே இப்படி ஒரு தவறே செய்ய முடியாதே, அவர் செஞ்சாது தவறே கிடையாது, நீங்க இதை முன்னாடியே என்கிட்ட வந்திருக்கலாமே, நான் வக்கீல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு லா பாயிண்ட் அவர் பிடிக்கிறார். ஏத்துனத கண்ணில் பார்த்த சாட்சி
கிடையாது. வண்டி ஏத்துனதை 6 பேரும் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. 6 பேர் வந்து இவருதான் ஓட்டுனாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சி இல்லை. இந்த பாயிண்ட்டை எடுத்து கோர்ட்ல லா பாயிண்ட்டை பிடித்து பேசுகிறார். இந்த 18 மாதம் தண்டனை விதிக்கப்பட்டதுல இருந்தும் அவர் வந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். இப்ப யார் யார் செத்துருக்காங்க? நீதி. ஒண்ணு நீதி செத்துருக்கு, கண்ணை கட்டிட்டு நிக்கிற நீதி தேவதை செத்து போச்சு. இன்னொன்னு அங்க பஞ்சமா பாதங்களையும் புரிந்து விட்டு ரோட்ல ஒருத்தர் நின்று இருந்தார் பாத்தீங்களா, அவரும் செத்து போயிட்டாரு. ஆமா, அவரு கர்மா அவ்வளவுதான். ஆமா, அந்த அம்மா வந்து அமெரிக்கா போயிட்டாங்க. ஆமா, இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. ஏன்னா அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க. அவ வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கார்ல வந்து சகோதரியை கூட்டிட்டு, சகோதரியோட குழந்தையை கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சகோதரி அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்களால கார் ஓட்டுவாங்க. வந்து இருக்கும்போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசல்ல அந்த அவர் இறந்தும் போயிடுறாரு அந்த பாவம் அந்த நபர். அப்புறம் என்ன ஆகுது, சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்கா போயாகணும். ஸோ இந்த நம்ம என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றாரு, நேரா ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடுறாரு. நான் இவருக்கும் கார் ஓட்டுறதுக்கு இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு, நான் தான் வந்து அஜாக்கிரதையா நான் கார் ஓட்டிட்டேன், இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி, நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது, இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஸ்டாட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணமா இருது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. இதுக்கு குடிமிச்சுக்காரங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னேன். இந்த மாதிரியான ஒரு சாட்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவர் சகோதரி அவங்க வந்து ஓட்டுனாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல. எல்லாமே நாங்கள் டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம், அங்கிருந்து ஒரு மாருதி கார் வந்தது, தாறுமாறாக ஓடியது, இவர் மீது முட்டியது, அவர் இறந்து விட்டார், அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேனே இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டினாலும் யார் வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல. கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல. அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம். அது வந்து இந்த சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். சாட்சியுமே இல்ல, ஒரு என்ன இந்த கேஸை இதுக்கு எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும். எப்படி ஒரு இது அற்புதமான தீர்ப்பு இல்லையா? அதுவும் வந்து அவர் வந்து அந்த நீதிபதி வந்து இவருடைய கூட படிச்ச நண்பர் வேற, அவருக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வேதத்தை நீங்கள் காப்பாற்றினால் வேதம் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்றார். இதே விஷயத்தை ஒரு சிறுபான்மையின ஜட்ஜோ, ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த ஒரு ஜட்ஜோ தனக்கு தேவையான தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இது நடந்ததாக பொதுவெளியில் பேச முடியுமா? பேசினால் நாம் எல்லாம் இப்படித்தான் அதை எதிர்கொள்வோமா? கருத்து சொல்லுபவர்கள்னு இருக்காங்கல்ல உலகத்தில், அதாவது சூரியனுக்கு கீழே நடக்கக்கூடிய அத்தனை பற்றியும் நாங்கள் கருத்து சொல்லுவோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இதை பற்றி பேசிவிட்டார்களா? இது எப்படி நார்மலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இல்லைங்க, இந்த வீடியோ 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. 2 நாளாக வந்து தினமலர்ல அதை எடுக்கவே இல்லை. நான் போட்டே தான் வச்சிருக்கேன். அந்த தைரியம் எங்க இருந்துங்க வருது? சாய் ட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நடத்தி அவன் எடுத்துட்டான், இவன் போட்டே வச்சிருக்கான். என்ன உன்னால பண்ண முடியும்? புலம்புவ, கத்துவ, அவ்வளவுதானே பண்ண முடியும். ரோஸ் பண்ணுவ, பண்ணிட்டு போ. மாமி பாரின் போயாச்சு, சனாதன மாமா அவர் பொழப்ப பார்த்துட்டு இருக்காரு, உன்னால என்னையா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. ஆனா அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, வேதம் நம்மை காப்பாற்றும், வேதத்தை நாம் காப்பாற்றணும். அது வந்து அண்டர்லைன் பண்ணப்பட வேண்டியது. வேதத்தை தூக்கிட்டு பார்ப்பனியம்னு வச்சிட வேண்டியது. நான் வேதத்தையே சொல்றேனே, வேதம் தாங்க இவங்களை காப்பாத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 3% இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை 3000 வருடங்களாக எது பாதுகாத்துட்டு இருக்கு? வேதம் தான் பாதுகாத்துட்டு இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது. தண்டனை எப்படி கொடுக்கணும்னு வேதம் தானே சொல்லுது. ஒரு பார்ப்பனர் குற்றம் இழைத்தால் அவருக்கு என்ன தண்டனை? தண்ணி தெளிச்சு விட்டு அவர்கிட்டே மன்னிப்பு கேட்டு அனுப்பி விட்டுரு அப்படிங்கறதான் தண்டனைங்கிறதா வேதம் சொல்லுது. சூத்திரன் பார்ப்பனருக்கு ஏதாவது செய்து விட்டால் அதுக்கு என்னெல்லாம் தண்டனைங்கிறதும் எல்லாத்தையும் அது வரிசைப்படுத்துது. அம்பேத்கர் ஒவ்வொன்றையும் பட்டியல் போட்டிருக்காரு. அப்போ இந்த வேதத்தை, இந்த சனாதனத்தை பாதுகாத்து 3000 வருடமாக வைத்திருப்பதால் தான் இன்னைக்கு கூட ஜுடிஷியரியில கூட அவர்களை அது திரும்ப காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இது மூலமா
தெளிவாக தெரிய வருகிறது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்